பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். என்னுடைய பிசினஸ் பெருகணும், எனக்கு அநேக ஆத்துமாக்கள் வேணும், நான் செய்கிற காரியத்துல கர்த்தர் எனக்கு வெற்றி மேல வெற்றி கொடுக்கணும், அவளோடு இருக்கிறீங்கல்ல. நம்ம எல்லாரும் அதைத்தானே விரும்புகிறோம். இன்னைக்கு நம்ம அப்பா நம்மோடு கூட எப்படி இடைப்படுகிறார் பாருங்கள். சகரியா 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அற்பமான ஆரம்ப நாள் அப்படித்தான் இருக்கும். ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது அது அற்பமாய் தோன்றும். உங்க சர்ச்சுக்கு ஒருவேளை 2 பேர் தான் வர்றாங்களா? பரவாயில்ல என் அன்பு சகோதரனே, நிச்சயமாய் நம்பிக்கையோடு நீங்க உங்களுடைய முழங்கால்களை மாத்திரம் முடக்குங்க. அந்த 2 ஆத்துமாக்களுக்காக நீங்கள் ஜெபியுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அற்பமான ஆரம்ப நாளை அசட்டை பண்ணக்கூடாது. நிச்சயமா ஒரு பெரிய சபைக்கு பிரசங்கம் பண்ற மாதிரி நீங்க உத்தரவாதத்தோடு பிரசங்கிக்கணும். அதே போல தொழில்ல ஒரு அற்பமான ஆரம்பம் காணப்படுகிறதா? சோர்ந்து போகாம, மனம் தளராம ஓடி ஓடி உங்களுடைய வேலையை சரியாய் செய்து பாருங்க. மகிழ்ச்சியோடு செய்யுங்க. நிச்சயத்தோடு உழைக்கணும். நம்பிக்கை வேணும். வாயில எப்ப பார்த்தாலும் தவறான வார்த்தைகளோடு அது அல்ல. பிரியமானவர்களே, தென்கொரியா தேசத்துல ஒரு அருமையான ஊழியக்காரர் பால் யாங்கிச்சோ ஐயா அவர்கள், அவருடைய சபையில ஒரு ஆள் வந்து உட்கார்ந்து இருப்பாராம். எத்தனையோ நாட்கள், மாதங்கள் என்று வைத்துக் கொள்வோம் பிரியமானவர்களே. ஆனா அவங்க 1,00,000 பேருக்கு உபதேசம் பண்ணுகிறது போல உற்சாகமாக பேசிக்கொண்டிருப்பார்களாம். தேவனுடைய வசனத்தை பாருங்கள். தேவன் அவருடைய உள்ளத்தின் அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி அவருக்கு தென்கொரியா தேசத்தையே கொடுத்தாரே. நம்முடைய வாழ்க்கையிலையும் மனம் தளராமல், அற்பமான ஆரம்ப நாட்களை குறித்து கவலைப்படாம, எதிர்மறையான வார்த்தைகளை பேசாமல் ஒரு பெரிய தரிசனத்தோடு ஓடணும். தரிசனம் இல்லாத வாழ்க்கை அது வெறுமையான வாழ்க்கைங்க. தரிசனம் இல்லாத மனிதன் தோல்வியின் மனிதன். கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு ஒரு தரிசனம் வேணும். அந்த தரிசனத்தை நோக்கி நாம் சந்தோஷமாய் முழு நிச்சயத்தோடு ஓடணும். நம்ம விசுவாசத்தை தொடங்கினவர் அதை நிச்சயமா முடித்து கொடுப்பார். அவரை மட்டும், அவருடைய கையை மட்டும் விட்டுறாதீங்க. பிரியமானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல இரட்சகா, ஆவியானவரே, அன்பான தெய்வம் அப்பா, எங்களுடைய உண்மையும் உழைப்பையும் நேர்மறையான நோக்கத்தையும் கனப்படுத்துகிற தெய்வம், எங்களுடைய வாழ்விலே அப்படியே எங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலனை தாரும் நாதா. உழைப்பை விட அதிகமாக கூட உங்க கிருபையினால நீங்க எங்களுக்கு தயை செய்யும். உங்க கரத்துல எங்களுடைய காரியங்களெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்க எதிர்பார்க்கிற லாபங்களை பார்க்கிலும் பெரிய லாபங்களை எங்களுக்கு உண்டு பண்ண நீர் உண்மையுள்ளவர் நாதா. மனம் இறங்கும். என் பிள்ளைகளுக்கு அப்படியே செய்யும் அப்பா, செய்யும். உம்முடைய கரத்தில் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.